நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நம்ம எப்படி இருப்போமா? நீங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும், பூமி முழுவதும் நம்ம எப்படி இருப்போமா? எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் சாட்சியா இருக்கிறத ரத்த சாட்சியா மறைச்சு இன்றும் பேசப்படுகிறாங்க இல்லையா? அதே போல அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வரும்போது நம்ம எப்படி இருப்போம்னா பூமியில சாட்சிகளா இருப்போம். சாட்சி எப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துல முதல்ல சாட்சியா இருப்போம், கணவன் மனைவிக்குள்ள சாட்சியா இருப்போம், பிள்ளைகள் இடத்துல சாட்சியா இருப்போம், சபையில சாட்சியா இருப்போம், நம்ம வேலை செய்யற இடத்துல சாட்சியா இருப்போம். நம்ம எங்க அதிக நேரத்தை செலவழிக்கிறோமோ அங்க அதிக சாட்சியை நம்ம கொடுக்கிறோமா அப்படின்றத நம்ம சோதிச்சு பார்க்கணும். அதனாலதான் பவுல் கேட்கிறாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா, சோதித்து பாருங்க. அப்போ ஆவியானவருடைய வெளிச்சம் நம்ம இருதயத்தில் இருந்தா நம்ம பிரகாசிப்போம். அதை யாராலையும் அது என்ன பண்ண முடியாது, அந்த பிரகாசத்தை தடுக்க முடியாது. வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கை தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். ஆமென். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த சுவிசேஷத்தின் ஒளியை நம்ம கேட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாருன்னா நம்ம எப்படி இருப்போம்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அப்போ இருள்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் பெரிய இருள்ல ஒரு சின்ன வெளிச்சம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ அந்த இருள்ல இருக்கிறவங்க வெளிச்சத்துக்கு வரும்படியாக நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள்னு சொல்லி கூட வசனம் இருக்கு. அப்போ விளக்கை கொளுத்தி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மரக்கால் கீழேயோ இல்ல விளக்கு தண்டையோ மூடி வைக்க மாட்டாங்க. அது வீட்டு மேல வைப்பாங்க. வர்றவங்க அதை பிரகாசிச்சு அந்த இருள்ல நடக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி வைப்பாங்கன்னா, மேல வெளிச்சத்தை பார்க்கும்படியே வைப்பாங்க. அதை கண்டு 4 பேர் பயன் அடைவாங்க இல்லையா? அப்போ மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. அப்போ நம்மளுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்னாடி பிரகாசிக்க கடவுதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணணும், பிரகாசிக்க கடவுள். அப்போ நம்மளுடைய நற்கிரியை நிமித்தம் இவர்கள் கிறிஸ்தவர்கள்னு நம்ம சொல்லணுமே தவிர நம்மளோட பேர்களை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்லி அழைத்தாங்க. அப்போ அவரு எப்படி நடந்தாரோ அப்படியே அவர்களும் நடந்தாங்க. அதனாலதான் அவர்களை கிறிஸ்தவர்கள்னு சொன்னாங்க இல்லையா? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாய் இருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். ஆமென். சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமா இருக்கும், அப்படி இராதவைகள் மறைந்திருக்க மாட்டாதுன்னா ஒருத்தருடைய நற்கிரியை யாருமே என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. மலை மேல் இருக்கிற பட்டணத்தை என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. இருள்ல ஒரு வெளிச்சத்தை யாராலையும் அந்த வெளிச்சத்தை என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அவங்களுடைய நற்கிரியை வெளியரங்கமா இருக்கும், அவருடைய சாட்சி வெளியரங்கமா இருக்கும். கர்த்தரே அவங்களை கொடுத்து என்ன பண்ணுவாரு, சாட்சி கொடுக்கிறவரா இருப்பார். இப்போ தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான் சொல்லி நம்ம படிக்கிறோம். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். ஆனா அவன் எப்படி இருந்தான்னு பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கலாம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள். ஆமென். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்கள் என்ன பண்ணமா, சில காலம் அவன் வெளிச்சத்தில் களி கூற மனதா இருங்க. அதே போல நம்மளும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறோமா? மற்றவர்கள் நம்முடைய கிரியையினாலே, வசனம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியாது இல்லையா? நீங்க போய் எல்லாருக்குமே இப்ப வசனத்தெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அநேகருக்கு வசனம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன்,
சும்மா அடிக்கடி வசனமே நிறைய பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இடர்லாம் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு பால் உண்கிற குழந்தையா இருக்கிறதுனால அந்த வசனத்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்காது. இதே நீங்க அவங்க கிட்ட நடந்துக்கிற விதம் இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா வசனம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா நீங்க செய்யற நற்கிரியை அவங்களுக்கு முன்னாடி பிரகாசமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வசனத்தை அவங்க கிட்ட சொல்லும் போது, கொழுந்து விட்டு எரியவில்லையா நம்மளோட இருதயம். அவர் மரித்து உயிரோட இருந்த பிறகு அவர் சீஷர்கிட்ட பேசும்போது அந்த வசனத்தை சொல்லும் போது, தீர்க்க தரிசன வசனங்களை விலக்கி காட்டும் போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா. அப்ப அந்த வசனம் நமக்குள்ள இருந்துச்சு, நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னா நம்ம அதன்படி நடக்கும்போது நம்ம பிரகாசிப்போம். வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கலாம். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்தும் நான் செய்து வருகிறதுமான கிரிகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆமென். ஆமென். யோவானை விட சாட்சியை பார்க்கலாம் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டுன்றார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் செய்து வருகிற கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்றதுக்கு சாட்சி கொடுக்கும். அப்போ அவருடைய கிரியை தான். இப்போ யோவான் என்னதான் ஜீசஸை கொடுத்து சாட்சி கொடுத்திருந்தாலும் கர்த்தரோட நற்கிரிகை, அதனால ஜீசஸ் சொல்றாரு, அநேக நற்கிரிகைகளை உங்களுக்கு நான் காண்பித்தனே, எதன் நிமித்தம் நீங்க என்ன என்ன பண்றீங்க, கல்லெறிறீங்கன்னு கேட்கிறாரு. இப்ப அவங்க சொல்றாங்க, நீ செஞ்ச நற்கிரியை நிமித்தம் நான் உன் மேல கல்லெறியில, நீ மனுஷனா இருக்க, நீ தேவன் என்று சொன்னதுனால தேவதூஷணம் சொன்ன அப்படின்றாங்க. அப்போ அவர் மனிதனா இருக்கும்போது அவருடைய நற்கிரியைகள் எங்கும் பார்த்தாலும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவருடைய கிருபை புரிந்தின வசனத்தை குறித்து அவங்க ஆச்சரியப்பட்டு சாட்சி கொடுத்தாங்க. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆமென். ஆமென். தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து. அப்போ பிலாத்து என்ன பண்றான், சாட்சி கொடுக்குறான் இல்லையா. இதுக்கு முன்னாடி ஜீசஸ் அவன் பார்த்தானா கேள்விப்பட்டானான்றது நமக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு பாக்குறாங்க, அப்பதான் அவருக்கு தெரியுது. ஆனாலும் எப்படி சாட்சி கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா, அவரை விசாரிக்கும் போது அவர் நீதிமான்றது தெரியுது இல்லையா. அப்போ அவர் என்ன சொல்றாரு, சிலுவையில் அறையும் இந்த ஜனங்கள்லாம் சொல்லும் போது பிலாத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தண்ணீர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அதை கையை கழுவிட்டு, இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன் சொல்றாரு. அப்போ அவரை நீதிமான்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறார். அவரிடத்துல ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். ஆமென். சுவிசேஷத்துக்காக ஸ்தேவா என்ன பண்ணாரு, ரத்த சாட்சியா மரிச்சார். அந்த வசனத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம அதுக்காக தன் ஜீவனையும் பார்க்கல. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா, மரணமே நேருவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியாவின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்னு சொல்லி எழுதி. அப்போ தன்னோட ஜீவனே போனா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த விசுவாச உறுதியை விட்டு அவங்க பின்வாங்க. தன் ஜீவன் போறதா இருந்தா கூட கர்த்தருக்கு ரத்த சாட்சியா மரிச்சாங்க இல்லையா. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவருடைய அப்போஸ்தலர் அனைவரும் என்ன பண்ணாங்க, ரத்த சாட்சியா தான் மரிச்சாங்க இல்லையா. இப்போ நம்ம அந்த மாதிரி சாட்சி உள்ள பிள்ளைகளா நடக்கிறோமா? முடிவு பரிந்த நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி எழுதிருக்கு. தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான்னு சொல்லி எழுதிருக்கு. அதை இழந்து போகிறவன் திரும்பவும் பெற்றுக்கொள்வோம். இப்படி இந்த வசனங்கள்லாம் நம்மளை என்ன பண்ணுது, அதிக சாட்சிகள் கொடுக்குது. கர்த்தர் ஜீவன் உள்ளவர்னு. கர்த்தரும் பாத்தீங்கன்னா வசனத்தினாலும் மாத்திரம் கிடையாது, அற்புதங்களாலும் அடையாளங்களும் தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி இன்னமும் நமக்கு சாட்சி கொடுக்கிறார் இல்லையா. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், சாட்சிகளா இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியே இருக்கிறேன்.
ஆமே. அப்போ கொரிந்து பட்டணத்துல இருக்கிற சபையை பார்த்து, சபையில இருக்கிற ஜனங்களை பார்த்து பவுல் என்ன சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. நான் சாட்சியா இருக்கிறேன்னு பவுல் சொல்றாரு. எதனால பாருங்க, அவங்க மிகுந்த உபத்திரத்திலே சோதிக்கப்படுகை. ஏற்கனவே மிகுந்த உபத்திரம் சோதிக்கப்பட்டு இருக்காங்க. தரித்திரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கொடிய தரித்திரம் உடையவர்களா இருந்தோம். ரொம்ப வறுமையில இருந்திருக்கிறாங்க இல்லையா? அப்போ யார் கொடிய தரித்திரம் உடையவர்கள்னு சொன்னா, அன்றாடம் கிடைக்கிற அந்த ஆகாரம் இல்லாதவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்தமாய் கொடுத்தாங்க. மேலும் அவங்க திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சி அப்படி கொடுத்தாங்க. மனதுள்ளவர்களா இருந்தாங்கன்றதுக்கு நானே சாட்சின்னு சொல்றாரு. ஜீசஸ் சொல்றாரு, இந்த ஏழை விதவை தான் என்ன பண்ணாங்க, அதிகமா கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த ஏழை விதவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் மேல விசுவாசத்தோட தைரியமும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அநேக வசனம் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு புதையல் பூமி கீழே இருக்குதுன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சு தனக்கு உண்டானவையில் எல்லாத்தையும் விட்டு அந்த நிலத்துல இருக்கிற பொக்கிஷத்தை அவன் எடுத்துக்கொள்ளும். அது போல பரலோகத்துல நமக்கு அதிக மேன்மை உண்டு என்று அறிந்த தங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாக கொள்ளையடிக்க கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம சபைகள்ல எப்படி இருக்கிறோம், இல்ல நம்ம ஒரு வேலை ஸ்தலத்துல எப்படி இருக்கிறோம், இல்ல வீட்டுல எப்படி இருக்கிறோம், மத்த இடத்துல போற இடத்துல எல்லாம் எப்படி இருக்கிறோம், ஏழைகள் மேல் நம்ம இரக்கம் கொள்கிறவர்களா இருக்கிறோமா, நற்கிரியை செய்ய பழகுறோமா, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நம்ம நடந்துக்கிறோமா? ஏன்னா வசனம் நிறைய படிக்கிறோம், நிறைய வசனம் நம்மளுக்கு தெரியும், அந்த வசனத்தை பிரதிபலிக்கிறோமா? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் மனுஷரால் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபங்கள் நீங்கள் தானே. என்னடா இது, புத்தகம் தானே, நம்ம பைபிள் தானே நிருபங்கள் எழுதியிருப்பாங்க. ஒரு மனுஷனை பார்த்து, ஒரு சபையை பார்த்து நிருபங்கள் நீங்க தானே அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாருன்னா, அந்த நிருபத்துல என்ன எழுதியிருக்குதோ அப்படியே அவங்க நடந்துக்கிறாங்க. அதை படிக்கவே தேவையில்ல, நீங்க நடந்துக்கிற போதே அந்த நிருபத்துல என்ன எழுதியிருக்குன்றபடி நீங்க நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 கொரிந்தியர் அதிகாரத்துல கொரிந்தியர் பட்டணத்தில் உள்ள சபையை பார்த்து பவுல் சொல்றார், நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களா இருக்கிறீங்க என்று எப்படி இருக்கா, வெளியரங்கமா இருக்கு. வசனம் பாத்தீங்கன்னா, மையினாலையும் காகிதத்தினாலும் நாங்க எழுதல, கற்பலகினாலும் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் இருதயங்களாகிய சதையான பலகையினாலும் எழுதப்பட்டு. வெறும் ஒரு ஓலைச்சுவடியில மட்டும் எழுதி வச்ச மாதிரி இல்ல, இது உங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டு தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்றதை நீங்க பிரதிபலிக்கிறீங்க. வசனத்தினால அவங்க என்ன பண்றாங்க, கிரியையினால வசனத்தை அலங்கரித்தாங்க. வாசிக்கலாம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆமென். சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்துன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அங்க என்ன பண்றாங்க, சாட்சி கொடுக்குறாங்க, சபையில சாட்சி விளங்க பண்ணுகிறாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், எல்லா இடங்களிலும் சாட்சிகளா இருக்கிறோமா? ஏன்னா வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்தா நம்ம நிச்சயம் பிரகாசிப்போம். அப்போ வசனம் நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னா அது நம்ம அதன்படி நடக்கிறோமா? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்ம சாட்சியா இருப்போம். அப்போ அன்பை குறித்து நம்ம சாட்சி கொடுக்கிறோமா? நம்மளுடைய கிரியை மட்டும் கிடையாது, நம்ம நடந்துக்கிற விதம். வாசிக்கலாம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரரானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாய் இருக்கும். உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சாட்சி சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமா? ஒரு பட்டணத்துக்கு போறோம், அந்த பட்டணத்துல வரவங்களை உபசரிக்கிறோமா? அந்நியர்களை உபசரிக்கணும்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ நம்முடைய சரீரங்களாகிய அவயங்கள் வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? அவங்களை வீட்டுக்கு அழைக்கிறோமா? நீங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி முதல்ல கூப்பிடுறோம். அப்போ நம்மளுடைய அன்பை கிரியையினால நம்ம காட்டுறோமா? கிரியை இல்லாத அன்பு செத்ததா இருக்குன்னு சொல்லி எழுதிருக்குது. இப்போ விசுவாசத்தினால் நிறைய பேர் நற்சாட்சி பெற்றதை நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா?
நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா விசுவாசத்திலாம் நற்சாட்சி பெற்றவங்களை நிறைய பேர் பார்த்துக்கணும். ஆனா கிரியையினால நற்சாட்சி பெற்றவங்களை அவங்களுடைய செய்யற தான தர்மங்களா இருக்கட்டும், அவங்க நடந்துக்கிற நற்கிரியினால நற்சாட்சி பெற்றவங்களை நம்ம சில பேரை பார்க்கலாம். எப்படி தேவனுடைய நாமத்தை அவங்கள மகிமைப்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நகோமி அப்படின்ற பத்தி நீங்க வாசிச்சிருப்பீங்க இல்லையா? வாசிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். ஆமென். ஆமென். நகோமி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விதவையா இருக்கிறாங்க. அவங்களுடைய 2 பிள்ளைகளுக்கு 2 மருமகள் இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளும் மறிச்சு போறாங்க. அதனால அந்த மருமகளை பார்த்து என்ன சொல்றாங்க, நீங்க உங்க ஊருக்கு போங்க, உங்க சொந்த வீட்டுக்கு போங்க, நீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது அவங்க போக மாட்டேன், நான் உங்க கூட தான் இருப்பேன், உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடனே கூட வருவோம் என்றாங்க. இப்ப எந்த அளவுக்கு அவங்க அன்பு காட்டி தன் மருமகள் கிட்ட அன்பு காட்டி சாட்சியா வாழ்ந்திருந்தா இந்த வார்த்தையை சொல்ல முடியும். இளம் விதவியா இருக்கிறாங்க, போய் இன்னொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும்னு தான் அவங்களுக்கு தோணும் இல்லையா? ஆனா உன்னோட வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையை இழக்கிறதுக்கும் அவங்க கூட இருக்கிறதுக்கு தகுதியா இருக்கிறாங்கன்னா, அப்ப எவ்வளவு தகுதி உள்ளவங்களா அவங்க இருந்திருப்பாங்க, எவ்வளவு சாட்சியா அவங்க கிட்ட அன்பு காட்டி இருப்பாங்க. இன்னைக்கு மாமியார் மருமகளுக்குள்ள அப்படி ஒரு சாட்சியா இருக்கிறோமா? இல்ல யோசிச்சு பாருங்க, இல்ல மாமனார் மருமகனுக்குள்ளோ இல்ல மகன் அப்படி சொந்த குடும்பத்துக்குள்ள நம்ம சாட்சியா இருக்கிறோமா? அவங்க மருமகள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ஆமென். அதுக்கு அவங்க மருமக ரூத் என்ன சொல்றாங்க பாருங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம்ன்றாங்க. இப்போ போதனையின்றி எந்த வசனத்தையும் விலக்கி சொல்லாம அவங்கள நடந்து கொண்ட அந்த விதம், அந்த கிரியை, அந்த அன்பு அவங்க என்ன பண்ணாங்க, தேவனை ஏற்றுக்கொள்ள வச்சது. அதனாலதான் நம்ம ஏற்கனவே வாசிப்போம் இல்லையா, போதனையின்றி மனைவிகள் தங்கள் நடக்கையினாலே தன் புருஷன் என்ன பண்ணலாம், ஆதாயப்படுத்திடும். அப்ப இந்த வசனத்தை மேற்கோள் காட்டிதான் என்ன பண்றாரு பேதுரு எழுதுறாரு இல்லையா? அப்போ கிரியை இருக்கணும். அந்த கிரியையோட சேர்ந்த வசனம் என்ன பண்ணா பிரகாசிக்கும். வசனம் என் இதயத்துல இருக்குது, கிரியை இல்லைன்னா அது செத்ததா இருக்கும். இது மாதிரி நிறைய பேர் நற்சாட்சி பெற்றவங்க பைபிள்ல இருக்கிறாங்க. அவங்கள பத்தி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். கொர்னலியோ பத்தி பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய கொர்னலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். ஆமென். ஆமென். கொர்னலியு புறஜாதியா இருந்தா கூட அவன் எப்படி இருந்தானா, நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லோராலும் நற்சாட்சி பெற்றவனுமாகிய கொர்னலியுன்னு எழுதி. இதை யாரு சாட்சி கொடுக்குறாங்க? கர்த்தரே சாட்சி கொடுக்குறாரு. அப்போ தேவனுக்கு பயப்படுகிறவரும் நீதிமான்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் அனுகிரகம் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்றாரு, அந்த வீட்டுக்கு சுவிசேஷத்தை பேதுருவை அனுப்புறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும், கொர்னலியு மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தாரும் அந்த சுத்தி இந்த சிநேகிதர்கள் எல்லோரும் என்ன பண்றாங்க, அன்னைக்கு ரட்சிக்கப்படுறாங்க. அவர்கள் மேல் பரிசுத்த ஆவி என்று இறங்குறாரு. பேதுரு போதிச்சுட்டு இருக்கும் போதே, இவருடைய நாமத்தினாலே நீங்கள் பாவ மன்னிப்பை பெறுவீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க மேல பரிசுத்த ஆவியர் இறங்குறாரு. அப்போ நம்மை போல பரிசுத்த ஆவி பெற்ற இவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்போ கிரியையினாலே அவங்க கூட இருந்தவங்க எல்லாராலும் என்ன பண்ண முடிஞ்சது, அவங்கள ரட்சித்து கொள்ள முடிஞ்சது. அவங்க நற்கிரியினால சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும்
ரட்சித்துக் கொள்ள முடிந்தது, தேவனை ஏற்றுக்கொள்ள பண்ணும்படியாக அவங்க கிரிகளை அமைந்ததுக்கான சாட்சிகள் இது. இன்னும் சில பேரை பார்க்கலாம். அனன்யா, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். ஆமென். ஆமென். வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவனும் அங்க கூடியிருக்கிற சகல யூதராலும், வெறும் வசனத்தின்படி மாத்திரம் கிடையாது, அங்க இருக்கிற ஜனங்களாலும் நல்லவன் என்று நற்சாட்சி பெற்றவனாகிய அனனியா என்னும் ஒருவன். இவன் தான் யாரு? பவுலுக்கு என்ன பண்ணான்? ஞானஸ்தானம் கொடுத்தான். அப்போ அனன்யா சப்பிரால் சொல்ற அந்த அனன்யா கிடையாது. இது பவுலுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அனன்யா. அப்போ கர்த்தரை என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கிறார், அவன் நல்லவன் சொல்லி. அவன் வசனத்தின் மட்டும் கிடையாது, அங்க இருந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவனை நல்லவன் சொல்லி சாட்சி கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிக்கலாம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். ஆமீன். தொற்கால் என்றவங்க ஒரு சீஷியா இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா அநேக நற்கிரிகளும் தர்மங்களும் தான தர்மங்களும் செஞ்சுட்டு வராங்க. அவங்க மறிச்சு போயிட்டாங்கன்னு பேதுரு அழைக்கிறாங்க. பேதுரு அவங்களுக்காக ஜெபம் பண்றதுக்காக வராரு, அவங்க உயிரோடு எழுப்புறாரு கர்த்தருடைய நாமத்தினால. அப்ப பாத்தீங்கன்னா அங்க போகும்போது விதவைகள் அழுந்து கொண்டு தெற்கால் தங்களோட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து சூழ் நின்று என்ன பண்ணாங்க? சாட்சி கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. ஒரு இவங்க உயிரோடு இருக்கும்போது எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சி அவங்க மரித்த பிறகு என்ன பண்ணுது? பிரகாசிக்குதுன்றத பாக்குறோம். அதே போல பர்னபாவை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22ல இருந்து 24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எருசலேமில் உள்ள சபியார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். ஆமென். புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்றத அந்த அப்போஸ்தலர்களுக்கும் சபையாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச போது அவனை பர்னபாவை அனுப்புறாங்க. அவன் தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு என்ன பண்றான்? கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொல்றான். அவன் எப்படி இருந்தான்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவர். பாருங்க, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவினாலும் வசனத்தினாலும் நிறைந்தவனுமா இருந்தான். அப்படி இருந்தா என்ன நடக்கும் பாருங்க? அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார். அப்போ நம்மளுடைய நற்கிரியை இருந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா அந்த நற்கிரியை இருக்கும். இப்போ நற்கிரியை இருந்தா சாட்சி இருக்கும், சாட்சியோட விசுவாசம் இருக்கும், விசுவாசத்தோட கிரியை இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அநேக ஜனங்களை நம்மளால கர்த்தரிடத்துல ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப தீமோத்தேயு குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறாருன்றதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசி. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். ஆமென். ஆமென். தீமோத்தேயுவை பார்த்து என்ன சொல்றாரு? எல்லா சகோதராலும் நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அவனுடைய தாயும் விசுவாசம் உள்ள ஒரு யூத ஸ்திரீன்னு சொல்லி சாட்சி கொடுக்குறாங்க. அது அப்போஸ்தலர் பவுல் மட்டும் கிடையாது, யோவானும் சாட்சி கொடுக்கிறாரு. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். தெமத்தெரியோ எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தினாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். ஆமென். தீமோத்தேயு எல்லோராலும் நற்சாட்சி பெற்றது மற்றும் அல்லாமல் சத்தியத்தினாலும் நற்சாட்சி பெற்றோம். இந்த வசனம் எப்படி இருக்கோ அப்படியே நடந்தா மட்டும்தான் சத்தியத்தினால நற்சாட்சி பெறுகிறதுன்னு அர்த்தம். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம்னு சொல்லி எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீங்கன்னு சொல்லி எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்குறாங்க பாருங்க. சரி, சபையில எப்படி சாட்சியா விளங்குனாங்க? இப்ப நம்ம சபையில நடந்துக்கிற விதம், மத்தவங்க கிட்ட பேசுற பேச்சு, இல்ல உதாரணத்துவ குணமுள்ளவர்களா இருக்கிறது, இல்ல சாப்பாடு பங்கிடுதல, பந்தி விசாரிப்பு, இதுலயும் நம்ம என்ன பண்ணணும்? நற்சாட்சி உள்ளவர்களா இருக்கணும்.
ஏன்னா நற்சாட்சி உள்ளவங்களதான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஆமென். ஆமென். அப்போ சீஷர்கள் பெருகின போது என்ன பண்றாங்க, கிரேக்கரானவர் புறஜாதியாளர் ரட்சிக்கப்படுறாங்க இல்லையா? அப்போ சபை வளர்ச்சி அடையுது. அப்போ விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை அப்படின்னு எபிரேயருக்கு விரோதமா என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. அப்போ சிலர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பந்தி விசாரிப்பு செய்து எங்களுக்கு தகுதி இல்லை, நாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுலயும் மற்ற காரியங்களும் தேவ காரியங்களை நான் செய்து இருக்கிறோம். ஆதலால் இந்த வேலையை என்ன பண்ணலாம், பகிர்ந்து கொடுக்கலாம். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை தெரிஞ்சிடும். சும்மா யாரையும் ஒரு 7 பேரை கூப்பிடல. பரிசுத்த ஆவியும், அவர்கிட்ட பரிசுத்த ஆவி இருக்குதுன்னு அவங்க நம்புறாங்க. ஞானமும் நிறைந்த நற்சாட்சி உள்ளவங்க. அப்படிப்பட்ட 7 பேரை தேர்ந்தெடுக்கிறான். அப்படிப்பட்ட 7 பேர் யாருன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்னேனாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். ஆமென். ஆமென். அப்போ விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல ஸ்தேவான்றதை நம்ம பாக்குறோம். அவர் ரத்த சாட்சியா மரிச்சார் கர்த்தருக்கார். இப்போ சபையுடைய வேலைகளுக்கு ஆவியானவர் தேர்ந்தெடுக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க பாரு. நம்ம நினைக்க கூடாது இது ஒரு சாதாரண வேலை அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஆனா ஸ்தேவானை குறித்து இன்று வரை நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ கர்த்தர் நம்மை அழைத்தது எதற்காக, அவருடைய ஊழியத்திற்காக. அப்போ நம்மளை அவர் என்ன நினைக்கிறாரு, நீதிமானாய் மாற்றி இருக்கிறாரு. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, அவருடைய சபைகளை வழி நடத்துக்கும். சபையில நம்ம சில சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், அது எந்த காரியமானாலும் அது கர்த்தருடைய காரியம். ஒரு குழந்தை ஒரு பாய் போடுறாங்க, தண்ணி பிடிச்சி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அது சபையோட காரியம். அப்போ கர்த்தர் யாரை அழைத்தாரோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த கிருபையை செய்ய முடியும். அதற்கு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம மக்களுக்கு சாட்சியாவும் இருக்கணும், மனசாட்சிக்கும் சாட்சியா இருக்கணும், தேவனுக்கும் நம்ம சாட்சியா இருக்கணும். இப்போ கர்த்தர் நிச்சயமா அப்படிப்பட்டவங்களா தன்னுடைய ஊழியத்துக்கு அழைப்பார். இப்போ 100க்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? அப்போ 100க்கு அதிபதி ஒருவன் இருக்கிறான். அவன் வேலைக்காரன் திமிர்வாதக்காரனா இருந்து கொடிய வேதனைப்படுகிறதா நம்ம பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்பட்டு அந்த 100க்கு அதிபதி, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை வானா வருவான், ஒருத்தனை போனா போவான். ஏன்னா அதிகாரத்துல இருக்கிறான். அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க கீழே இருக்கிற என்ன பண்ணுவான், வேலை செய்வான் இல்லையா? அப்போ நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என்னோட வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அதை குறித்து ஆச்சரியப்பட்டுன்னு எழுதிருக்கு. ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதியை குறித்து, அவனோட விசுவாசத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. இன்று வரை அந்த 100க்கு அதிபதியோட சாட்சி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ தன்னைத்தான் புகழப்படுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தர் தான் நமக்கு சாட்சி கொடுப்பாரு. நாமளே பேசிக்கிறது என்ன இருக்குது, அது சுய பெருமை, சுய நீதி. நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்கணும். அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காதுன்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. ஆமென்.
பவுல் சொல்றதை நல்லா கவனிச்சு பாருங்க. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமன் என்று எண்ணபடியே, நாங்கள் மனுஷனுக்கு அல்ல, தேவனுக்கு எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். மனுஷனை பிரியப்படுத்துறவங்களா இருந்தா நம்ம கிறிஸ்துவோட ஊழியக்காரனே கிடையாது. தேவனை மகிமைப்படுத்துகிற ஊழியக்காரனா தான் நம்ம இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி இன்னைக்கு நிறைய பேர் இப்போ 6 நாளும் பாத்தீங்கன்னா சகோதரர்கள் போதிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் பண ஆசை காட்டுகிறதாவது, இல்ல இச்சகமான வசனங்களை சொல்லுகிறதாவது நீங்க கேள்விப்பட்டீங்களா? யாரையாவது மாயம் பண்ணுகிறதாவது, இல்ல ஏதாவது ஒரு ஆதாயத்தை உங்ககிட்ட எதிர்பார்த்து ஏதாவது போதிச்சாக்காங்க, இல்ல வாங்கியிருக்காங்கன்னு யாராவது குற்றம் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அத்தனை சகோதரர்களும் உத்தமர்களா இருந்தாங்க. நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சியா இருக்கிறார். நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். ஆண்டவருடைய கிருபையை, சுவிசேஷத்தை கொடுத்ததுனால அவர் எங்களை உத்தமன் என்று என்ன அப்படின்னா, அவருக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்? உத்தமமாய் உண்மையா நடக்கணும். இந்த தசம பாகம் காணிக்க அப்படின்னு சொல்லி வஞ்சகம் பண்ணாம கபடற்ற இருதயத்தோட சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிச்சதை நீங்க சாட்சியா இருக்கிறீங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கு பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியையும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஆமென். ஆமென். நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடி இரவும் பகலும் என்ன பண்ணாங்க? நாங்கள் வேலை செஞ்சு சாப்பிட்டோம். அப்போ தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் பிரசங்கித்தோம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. இந்த தசம பாகம் காணிக்கன்னு சொல்லி அநேகருடைய பணங்களை கொள்ளடிக்கிறவங்களா இல்ல, இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியோட இதை செஞ்சோம். இது நீங்க எல்லாருமே சாட்சி. அதான் பவுல் சொல்றத பாருங்க. நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சின்னு சொல்ற. அப்போ தேவனும் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும் இல்லையா? யோபு பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறமாக அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அது போல அநேக நீதிமான்களை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறாரு. ஆபிரகாமை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறாருன்னு பாருங்களேன். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேரையன் பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். ஆமென். ஆபிரகாம் எதுக்கு தெரிந்து கொண்டாராம்? அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. அப்போ உங்களுக்கு இருதயம் உண்மையா இருந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களையும் தெரிந்து கொள்வார். அப்போ தெரிஞ்சு கொண்டார்னா அவர் நமக்குள்ள வருவாரு. அழைத்தவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. அப்போ அவர் நமக்குள்ள வந்தார்னா நம்ம பழைய கிரியை எல்லாம் ஒளிஞ்சு போய் புது கிரியா இருப்போம். நம்ம பிரகாசிப்போம். நம்ம அவர்களுக்கு முன்னாடி எப்படி இருப்போம்? பிரகாசிப்போம்னு சொல்லி எழுதிருக்கு. அதே போல மோசையை குறித்து என்ன சொல்றாரு? என் தாசனாகிய மோசேவோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரி ஆக்குவார்னு சொல்லி எழுதி. அப்போ நம்ம உண்மை உள்ளவர்களா இருந்தா கர்த்தர் நிச்சயமா சாட்சி கொடுப்பார். தாவீதை குறித்து என்ன சாட்சி சொல்றாரு பாருங்க. தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போ இத்தனை பேரை குறித்து சாட்சி கொடுத்தவர் உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுக்காமல் இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. நிச்சயமா சாட்சி கொடுக்குறேன். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவி கூட சாட்சி கொடுக்கிறார்னு வசனம் வாசிக்கிறோம். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் சொல்லிட்டு தேவன் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். எப்படி? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரர்களா இருப்பீங்க. எப்படி? இப்படி செஞ்சா கர்த்தர் நமக்கு சாட்சி கொடுப்பார். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதைக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்னு சொல்லி வசனம் வாசிக்கிறோம். அப்போ நம்ம சத்துருக்களை சிநேகிக்கிறோமா, அவங்களுக்காக ஜெபம் பண்றோமா, அவங்களை ஆசீர்வதிக்கிறோமா, நம்மளுடைய நற்கிரியை அவருக்கு முன்னாடி பிரகாசிக்குதா? அப்போ நீங்க யாரா இருப்பீங்க? நீங்க பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவுக்கு புத்திரரா இருப்பீங்க. நீங்க இயேசுவோட பிள்ளையா இருப்பீங்க. அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? சாட்சி கொடுப்பார். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அது கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அது கனியினாலே அறியப்படும். நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? தீமைக்கு தீமை செய்யறோமா? அப்போ பிசாசோட பிள்ளையா இருக்கிறோம். தீமைக்கு நன்மை செய்யறோமா? இப்ப நம்ம தேவனோட பிள்ளைகளா இருக்கும். நம்ம மத்தவங்களுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிறோம்? அதுதான் முக்கியம். ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கிற நம்ம அந்த வசனத்தின்படி நடக்கிறோமா, இல்ல இன்னமும் அதே பழைய கிரியை தான் நமக்குள்ள இருக்குதா அப்படின்றத நம்ம சோதிச்சு பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய கிரியையினால என்ன பண்ண முடியும்? நமக்குள்ள யார் இருக்கிறான்றதை அவங்களால தெரிஞ்சு கொள்ள முடியும் இல்லையா? வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 - 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். இன்னைக்கு நம்மளும் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா? நம்ம கையில இன்னைக்கு பைபிள் இருக்குதான் இருக்கு. அப்போ உலகத்துல நம்ம சுடர்களை போல பிரகாசிக்கிறோமா? ஏன்னா கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறவன் அநியாயத்தை விட்டு விலகி இருக்கணும்னு சொல்லி அதுக்கு சாட்சியா இருக்குது இல்லையா? அப்போ ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள்னு சொல்லி இங்க சபையை பார்த்தா சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? கோணலும் மாறுபாடான சன்னதியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்கிப்பில்லாமல் செய்யுங்கள்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ சபைகளை நம்ம இருக்கும்போது சின்ன சின்ன ஒரு இடர்ல வரதான் செய்யும். அப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? அந்த இடத்துல தேவனை எப்படி நம்ம மகிமைப்படுத்துறோம்? இல்ல யாராவது ஒருத்தர் கண்டிச்சு புத்தி சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? அத ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள் இருக்கு. அந்த தாழ்மையை நம்ம தடுத்துக்கிறோமா? எப்படி நம்ம நடந்துக்கிறோம்? அது நம்ம நடக்கை எப்படி இருக்குதுன்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இருக்கிறோம்னா, நம்ம இருதயத்துல ஜீவ வசனங்கள் இருக்குதுன்னா நிச்சயமா நம்ம பிரகாசி. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொல்லி வேத வசனம் எழுதிருக்கு. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 12 - 14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமா இருக்கு. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? பரிசுத்தரா? அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? அவருக்கு பிரியமா இருக்கிறோமா? அப்போ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இருந்தா நம்ம எப்படி இருக்கணுமா? உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் இதை நம்ம காட்டுறோமா சபையில? மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் நிச்சயமா குறைபாடு உண்டாகும். சின்ன சின்ன மனக்கசப்பு வரதான் செய்யும். ஆனா அப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். பூர்ண சற்குணம்னா என்னது? ஆண்டவர் சொல்றாரு இல்லையோ, உங்கள் பிதா பூர்ண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணரா இருங்க. சிநேகிக்கிறவனே பதிலுக்கு சிநேகிக்கிறதுனா அதனால என்ன இருக்குது? ஆயக்காரனை சிநேகிப்பானே. அப்போ சத்துருக்களை சிநேகிங்க. இததான் கர்த்தர் செய்யறாரு. அப்போ சத்துருக்களா இருந்த நமக்காக ஜீவனை கொடுத்தார். அப்படி நீங்களும் நானும் நடந்துட்டோம்னா நம்மளும் தேவனோட பிள்ளைகளா இருக்கிறோம்னு சொல்லி ஆவியானவர் தாமே நமக்காக சாட்சி கொடுப்பார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்.
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆமென். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு அடிமையா இருந்தோம், அநியாயக்காரனா இருந்தோம், பாவிகளா இருந்தோம். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீங்க, கர்த்தரோட பிள்ளையா இருக்கிறீங்க, சபையின் அவயங்களா இருக்கிறீங்க. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளணும், தேவனுடைய பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்க. அப்போ எப்படி தேவனுடைய பிள்ளைகள்ன்றது நம்ம நடந்து கொள்றது? ஆவியின் கனி எப்படி நம்மளுக்கு வெளியில வரும்னா, சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்போ சகல நற்குணத்தையும் காண்பிக்கணும், நீதி உள்ளவர்களா இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆவியின் கனி வளரணும்னா உங்ககிட்ட யார்கிட்ட இல்லைன்னா அவங்களை நற்கிரியை செய்ய பழகட்டும். ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? ஆவியின் கனி வரும். அப்போ நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும், வேலை ஸ்தலத்திலயும் சரி, எங்கேயுமே சரி, பண விஷயத்துல எல்லா விஷயத்திலையும் நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? நம்ம சாட்சிகளா இருப்போம். நம்ம சாட்சிகளா இருந்தா தேவனோட நாம மகிமைப்படும். சரி, மனசாட்சிக்கு நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கோமா? அதை கேட்டு பார்க்கணும் இல்லையா? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:12 வாசிக்கலாம். மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோட நடக்காமல், மாம்சத்துக்கேற்ற ஞானம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அது ஆண்டவர் சொல்றாரு, அந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையான்னு. தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலையும் விசேஷமாய் உங்களிடத்திலையும் எப்படி இருந்தோம்? கபடு இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனதும் சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கு. அப்போ நம்ம இருதயமே நம்மளுக்கு என்ன பண்ணோம்? நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றத நம்ம சாட்சி சொல்லணும். இப்போ இருதயங்களை சோதி தெரிகிற தேவன் எல்லாமே அறிந்திருப்பாரு. அதே போல நம்ம மனுஷனுடைய ஆவியன்றி மனுஷனுக்குரியர்களை அறிவான்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யறோம், என்ன பண்ண மாட்டோம்? நம்ம மனசாட்சி என்ன பண்ணும்? சாட்சி சொல்லும், நீ உண்மையா இருக்கிறியா இல்லையா, நீ நடந்துக்கிறது எப்படி. அதனாலதான் தினந்தோறும் நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்தது, அதுல நம்ம கர்த்தருடைய வசனத்துப்படி எப்படி நடந்தோம், இல்ல சில வசனங்கள் படி நம்ம நடக்காம போயிட்டோமா, அப்போ அதுக்காக நம்ம துக்கப்பட்டு மாத்திக்கணும். அப்போ மனசாட்சி நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம நிம்மதியா கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்தோம், அவர் வசனத்தின்படி ஒன்றுத்துலயும் நம்ம என்ன பண்ணல, இடர்ல அப்படின்னும் போது அந்த மனசாட்சி கொடுக்குற சந்தோஷம் இருக்குது பாருங்க, அதுக்கு அளவே கிடையாது. 2 கொரிந்தியர் 4:2 வாசிக்கலாம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஆமென். வெட்கமான அந்தகார காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை என்ன பண்ணல, புரட்டாமலும் சத்தியத்தை சத்தியமா சொன்னோன்ற அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா? அந்த சந்தோஷம் மனசாட்சி எப்படின்னா எங்களை உத்தமர் என்று விளங்க போறோம். நம்ம உண்மையா நடந்தோம்னா தேவனுக்கு முன்பாகவும் எல்லா மனுஷருடைய மனசாட்சிகளுக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க போறோம். அப்போ நம்ம சத்தியத்தை தான் போதிக்கிறோன்றத சத்தியத்தை அறிஞ்ச பிள்ளைகளுக்கு நிச்சயமா தெரியும். இப்போ வேதத்தை அறியாத இன்னும் அநேகருக்கு தான் என்ன பண்றாங்க, அவங்க இடல் அடைவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை தேவன் அப்படின்னு அறிந்த உண்மை உள்ள பிள்ளைகள் யாவருக்கும் நம்ம சொல்லுகிற வசனங்கள் சத்தியம்ன்றது அறியும். அது நம்ம மனசாட்சியும் நமக்கு தெரியும் இல்லையா, இது சத்தியம்ன்றது. அப்போ மனசாட்சிக்கு நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? தேவனுக்கு மாத்திரம் கிடையாது, மனசாட்சிக்கும் நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கோம். அப்போஸ்தலர் 24:15-16 வாசிக்கலாம். நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். நீதிமானா இருந்தாலும் சரி, அநீதிமானா இருந்தாலும் சரி, மரித்தோர் உயிர்த்தல் உண்டு, அதாவது நியாய தீர்ப்பு உண்டு அப்படின்றத நம்ம நம்பி இருக்கிறோம் இல்லையா? விசுவாசிக்கிறோமே. நியாய தீர்ப்பு இல்லைன்னா பூசிப்போம், குடிப்போம், சாவோம், நம்ம எப்படி வேணா வாழலாமே. ஏன் தேவனுக்கு பயந்து இங்க கூடி இருக்கிறோம். அப்போ நம்ம அதை விசுவாசிக்கிறோம், நம்பி இருக்கிறோம்னா, நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனா இருக்க பிரயாசப்படுது. அப்போ நம்ம குற்றமற்ற மனசாட்சி உடையவங்களா இருக்கிறோமா? நம்ம இருதயமே நம்மளை குற்றம் ஒன்று குற்றம் இல்லை என்று நம்மளை நியாயந்திருக்குமே. அப்போ நம்ம இருதயத்துல மேலா இருக்கிற தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ நம்ம இருதயம் நம்மளை குற்றத்திற்காது இருந்தா நம்ம தைரியமா கத்திரத்துல போய் என்ன பண்ணலாம், அவர் சந்நிதியில் வர்றது, அவர் எதிர்கொண்டு போறதுக்கு நம்ம காத்திருக்கிறோமா? நம்ம இருதயமே நம்மளுக்கு சொல்லும். அப்போ மனசாட்சிக்கு கர்த்தர் வரும்போது நான் எதிர்கொண்டு போவேன் அப்படின்னு நம்மளுடைய மனசாட்சி நமக்கு சொல்லுதா? யாவரோடும் சமாதானமா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க.
ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவான். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படியே எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள். ஆமென். ஆமென். எந்த மனுஷனும் மேலான அதிகாரனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏன்னா அந்த அதிகாரம் தேவனால அன்றி வேற ஒருவராலையும் அது நமக்கு கிடைக்கல. நம்மள ஒருத்தர் அதிகாரப்படுத்துறாங்கன்னா அந்த அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கா? கர்த்தர் தான் அந்த அதிகாரத்தை அவங்க கொடுத்திருக்காரு. இப்ப போய் நம்ம ஒரு முதலமைச்சரையோ இல்ல ஒரு அதிகாரியோ, அரசு அதிகாரியோ, இல்ல நம்ம வேலை ஸ்தலத்துல இருக்கிற ஒரு அதிகாரியோ, இல்ல நம்மளுக்கு ஒரு ஸ்கூல் போற பசங்க டீச்சரையோ, இந்த மாதிரி அவங்கள நம்ம பரியாசம் பண்ணலாம், அவமதிக்கிறதோ, அவமானமா பேசுறதோ, இதுக்கெல்லாம் நமக்கு தகுதி கிடையாது. அதை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அப்படி செய்யறவன் தனக்குத்தானே என்ன பண்றான்? ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறான்னு சொல்லி அவங்களை எதிர்த்து நிக்கிறவன் தேவனை எதிர்த்து நிக்கிறான். ஏன்னா தேவன் தான் அந்த கட்டளை என்ன பண்றான்? அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்வாங்கன்னு நம்ம எழுதிருக்கு இல்லையா? இதுல நீங்க 5வது வசனம் பாத்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் கோப ஆக்கினை நிமித்தம் மாத்திரம் அல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். ஐயோ அப்படி கீழ்ப்படினா நமக்கு தண்டனை வந்துரும், நியாய தீர்ப்பு வந்துரும் அப்படின்னு இல்லாம மனசாட்சி நிமித்தமும் நம்ம கீழ்ப்படியும். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை சத்தியத்தை கேட்கும் போது எனக்கு பயம் தான் இருந்தது. ஐயோ நம்ம நரகத்துக்கு போயிடுவோம், அவன் நரகத்தை தள்ளிடுவாரு, அதனால உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வ பயம். ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வசனத்துல ஆண்டவர் நம்மளை பழக்க வைக்கும் போது நமக்கு தெரியுது இல்லையா, நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவருக்கு உண்மையா இருக்கணும். அவருக்கு நம்ம எதனா செஞ்சுட்டோம்னா நம்ம இருதயம் துக்கம் ஆயிடுது இல்லையா? அப்போ மனசாட்சி நிமித்தம், ஐயோ எனக்காக பாவியா இருக்கும் போது எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, அவருக்காக நம்ம உண்மையா இருக்கணும்னு சொல்லி மனசாட்சி நிமித்தம் நம்ம கீழ்ப்படியும். வாசிக்கலாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டுத்தனம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சிய நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். ஆமென். ஆமென். வேலைக்காரரே, அதிக பயத்தோட உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்தது. வெறும் நல்லவங்களுக்கு மட்டும் கிடையாது, சாந்த குணம் உள்ளவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, முரட்டுத்தனமா ஒருத்தர் நம்மளை வழி நடத்துறான்னு இல்லை, அவங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியும். ஏன்னா எந்த அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கு. அப்போ அந்த அதிகாரத்துக்கான ஞானமும் மகிமையும் அவங்களுக்கு செலுத்தணும். தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற, நான் தேவனுடைய அன்பா இருக்கிறேன், அவருடைய வசனத்தை நான் கை கொள்றேன்னா அப்ப மனசாட்சி நிமித்தம் என்ன பண்ணுங்க? அந்த வசனத்தை கீழ்ப்படிணும், அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கணும். அப்போ அநியாயமா பாடுபட்டு உபத்திரங்களை நம்ம சகிக்கிறதுனால தேவனுக்கு அது நம்ம நீதியை செலுத்துறதா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் அவர் நீதி செஞ்சாரு, அவர் நமக்காக உண்மையா நடந்தாரு. ஆனால் அவர் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அரைஞ்சாங்க. அவர் அப்போதும் என்ன பண்றாருன்னா அந்த அதிகாரத்தை கீழ்ப்படிந்து தம்மை தாமை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். வேலைக்காரரே, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாகன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம் தீத்து 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. தேவனுடைய வசனத்தை நம்மளால அலங்கரிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்திலும் நம்மளோட நற்கிரியினால அந்த வசனத்தை அலங்கரிக்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலைக்காரரே, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக எஜமானுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து பேசாம எல்லாவற்றிலும் பிரியமாய் நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பி. அதனால என்ன பண்ணலாம்? தேவனுடைய வசனத்தை நம்மளால அலங்கரிக்க முடியும். அப்படியே மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே என்ன பண்ணலாம்? ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். நல்லா ஒரு அலங்காரம், வெளி அலங்காரம் நல்லா பண்ணிட்டு, மேக்கப் எல்லாம் போட்டுட்டு, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு புருஷனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறத காட்டிலும், அந்த வெளி அலங்காரத்தை காட்டிலும் சாந்தம் குணமுள்ள ஆவியே அந்த அலங்கரிப்பு, உள்ளான அலங்கரிப்புன்னு எழுதி. அப்படி என்ன பண்ணலாம்? வசனத்தை நம்ம போதிக்காமலே அவங்களுக்கு முன்னாடி கிரியையினால அலங்கரிக்க நம்மளால முடியும். அப்போ
வேலை ஸ்தலத்திலையும், சபையிலையும், குடும்பத்திலையும் நம்ம நடந்துக்கிற எல்லா விதத்திலையும் தேவனுடைய வசனத்தை நம்மளால அலங்கரிக்க முடியும். தீத்து 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகலவிதமான நற்கிரிகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஆமென். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும். எந்த அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கு. நம்ம இறைமை வாசம் இல்லையா, சகல விதமான நற்கிரிகளை செய்யறதுக்கு எப்போதும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். ஒருவனையும் தூஷிக்க கூடாது. ஆசீர்வதிக்க வேண்டியதான்றி சபியாதிருங்கன்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு. சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தையும் காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவங்க, யாராவது நம்மள சினிமா கூப்பிடுவாங்க, நம்ம போக மாட்டோம். வேற எதுக்காவது கூப்பிடுவாங்க, அது ஆண்டவருடைய காரியங்களுக்கு இருக்காது, அது உலக காரியமா இருக்கும். அப்போ நம்ம அது போலன்னு சொன்னா நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்கிரமக்காரன் என்று நம்மளை பகைப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை நம்ம சிநேகித்தனா உலகம் நம்மளை சிநேகிக்கும். உலகத்தை நம்ம சிநேகிக்காதனால இந்த உலகம் என்ன பண்ணும்? நம்மளை பகைக்கும். அப்படிப்பட்ட அவங்க இந்த விஷயத்தில் அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி அவர்கள் முன்னாடி எப்படி இருக்கணும்? நல் மனசாட்சி உடையவர்களா நம்ம நடந்துக்கணும், உண்மை உள்ளவர்களா நடந்துக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அந்த உண்மையை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க? வெட்கப்பட்டு போவாங்க. நீ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்வொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை போதிக்கிறவனுமாய் இருப்பாயாகன்னு சொல்லி போதிக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கட்டளை கொடுக்கிறார். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். நம்ம ஏற்கனவே வாசிச்ச வசனம் தான் இதுவும். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவங்க எப்படி நம்மள அக்கிரமக்காரன் பேசுவாங்க? இந்த உலகத்துக்கு அவங்க கூட நம்ம ஒத்து போக மாட்டோம். அவர்களுக்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நம்ம தரிக்க மாட்டோம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம அக்கிரமக்காரன் தான் சொல்லுவாங்க. அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ நடக்கை இருக்கணும். நல்ல நடக்கையினாலதான், சாட்சியினாலதான் என்ன பண்ண முடியும்? அவர்களை ஜெயிக்க முடியும். வெறும் வசனத்தினால் மாத்திரம் கிடையாது, சாட்சியினாலும் அவர்களை ஜெயித்தார்கள்னு சொல்லி எழுதி. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோகியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆமென். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து, அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணுமா? யோக்கியமா நடக்கணும். அதான் உண்மை உள்ளவர்களா நடக்கணும். ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினால் வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லு. அப்போ நம்ம வேலை செஞ்சுதான் சாப்பிடணும். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வேதத்துல எழுது. இப்ப நம்மளுக்கு எதுல குற்றம் சாட்டுறாங்களோ அவன் குற்றம் சாட்டுறதுக்கு ஒன்றும் இல்லாதபடி அந்த யாராவது ஒரு விஷயத்துல குற்றம் சாட்டுறாங்க, நீ இப்படி இருக்கிற அப்படின்னா, இல்ல நான் அந்த மாதிரி நடந்துக்கல அப்படின்றத நடக்கையினால என்ன பண்ணுங்க? சாட்சி கொடுங்க. ஏன்னா அவங்க வெட்கப்பட்டு போகும்படி உங்கள் நடக்கை அவர்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? பிரகாசிக்க கடவுள். இப்போ அன்புக்கும் நற்கிரைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடுவதை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லும். அப்ப சபை கூடி வருது எதுக்கு? அன்புக்கும் நற்கிரைக்கும் நம்ம ஏவப்படணும். அப்போ நம்ம அன்புக்கும் நற்கிரைக்கும் நம்ம ஏவப்படுறோமா? சபை கூடி வருதுன்னா இப்ப தேவ வசனங்கள் அங்க போதிக்கிறாங்க, அந்த வசனத்துபடி நம்ம நடக்கிறோமா? சபைகள்ல முதல்ல சாட்சியா இருக்கிறோமா? எல்லா விதத்திலும் நற்சாட்சி பெற்றிருக்கிறோமா அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு
தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டது எதற்காக? சொந்த ஜனமாக நம்மளை மாற்றுன்றது எதுக்காக? நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்மளை சுத்திகரிச்சார். அதனாலதான் சபை கூடி வருது. எதுக்கு? அன்புக்கும் நற்கிரிக்கும் நம்ம ஏவப்படுறோம் இல்லையா? அப்போ நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணிருக்காங்க. அப்போ உங்களையும் என்னையும் சபைகள்ல கர்த்தர் சேர்த்தது எதுக்காக? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபைகளை சேர்த்தார்னு. அப்ப எதுக்காக? நற்கிரியைக்கும் அன்புக்கும் நம்ம ஏவப்படுறதுக்கு தான் சபை கூடி வருது. அப்ப சபை கூடி வரும். அப்ப நம்ம அநேக நாள் சபைகள் இருக்கிறோம்னா அப்போ நற்கிரியைகளை நம்ம வளர்ந்துருக்கிறோமா? எல்லோருக்கும் முன்னாடி யோகியமா நடந்துக்கிறோமா? ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளை பாட்டுக்கலாம் அதிக ஞானம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. எப்படியாவது மற்றவங்களை ஆதாயப்படுத்துறதுக்கு தந்திரமா நடந்தாவது அவங்களை என்ன பண்றாங்க? ஆதாயப்படுத்திக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம ஒளியின் பிள்ளையா இருக்கிற நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? நற்கிரியையும் உண்மையினால அவங்களை அழகரிக்கிறோமா? ஒரு இருள ஒரு வெளிச்சம் மறைக்க முடியாது. அப்போ கர்த்தர் நமக்குள்ள இருந்தா, பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருந்தா நம்ம சாட்சிகளா இருப்போம்னு சொல்லி எழுதி வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். ஆமென். ஆமென். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடமாவால். அப்போ பலமுள்ளவர்னா யாரு? அப்போ தினமான ஆகாரத்தை புசிக்கிறவங்க இல்லையா? அப்போ அநேக நாள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இன்னும் அநேக வசனங்கள் நம்ம பழக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பலவினரை நம்ம என்ன பண்ணணும்? தாங்கணும். அதை நம்ம செய்யறோமா சபையில? நம்மில் ஒருவனும் பிறனுடைய பக்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி, அவனோட பக்தி வளரும்படி, தேவனை அறிகிற அறிவில் அவன் வளரும்படி அவனுக்கு பிரியம் உண்டாக நம்ம நடந்துக்கிறோமா அப்படின்றத நம்ம சோதிச்சு பார்க்கணும் இல்லையா? ஏன்னா பவுல் சொல்றாரு, நான் என் சுய போஜனத்தை தேடாமல் அநேகருடைய போஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லோருக்கும் பிரியமாய் நடந்தது போல. இப்ப எப்படி நகோமி அவங்க பிரியமா நடக்கும்போது உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்னாங்க இல்லையா? அப்போ போதனையின்றி மனைவி என்ன பண்ணலாம்? புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அவங்க ரட்சிக்கப்படும்படிக்கு எப்படி நம்ம நடந்துக்கிறோம்? இல்ல சபைக்கு நம்ம இடர்லா இருக்கிறோமா? நீங்கள் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் இருளற்றவர்களா இருங்கள்னு சொல்லி எழுதிருக்கு. நம்ம இடர்லா இருக்கிறோமா? இல்ல தேவனுக்கு சாட்சிகளா இருக்கிறோமா? இன்று நம்மை நாமே சோதிச்சு பார்க்கணும். வாசிக்கலாம். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரிகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவான். ஆமென். ஆமென். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் என்ன பண்ணுவான்? ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியை எப்படி காண்பிக்கணும்? நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவான். அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குதுன்னு சொல்லி வேதத்துல எழுதி. அப்போ புறம்பாய் இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லி எழுதி. ஒருவனும் மற்றொருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்கள் எல்லோருக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. ஆமென். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. அன்புனா என்னங்க? ஆண்டோடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதே அன்பு. மத்தவன் எப்படியாவது ரட்சிக்க பண்ணும், அவனும் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வரணும். இதுதான். இப்படி நம்ம நினைச்சு செஞ்சோன்னா, ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த காரியங்கள் எல்லாம் அன்போடு இருக்கும். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதிலேயே. அப்போ சமாதானம் இல்லைன்னா பரிசுத்தம் இருக்காது. இன்னைக்கும் சொல்றேன், நிறைய பேர் கேளுங்க, சமாதானம் இல்லைன்னா பரிசுத்தம் இருக்காது. நான் பரிசுத்தமா இருக்கிறேன், ஆனா அவங்க கிட்ட சமாதானம் இல்லைன்னு சொன்னா அது நம்ம ஏமாத்திக் கொள்ளும். அப்போ நம்ம யாவரோடும் சமாதானம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோட சமாதானம் இருக்கு. நம்ம சமாதானத்தை தேடி நம்ம தான் போகணும். அப்படி நம்ம 2-3 தடவை போய் தேடி போறோம். ஏன்னா 2-3 சாட்சி இருக்குன்ற அப்பவும் அவங்க நம்ம கிட்ட சமாதானத்துக்கு வரல, சண்டைக்கு தான் வராங்க அப்படின்னா உங்கள் கால் தூசிகளை ஓதிரி போட்டு போங்க.
உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்க. நடக்கையில பரிசுத்தமா இருக்கிறோமா? அதான் முக்கியம். சிந்தனைகள்ல, செயல்கள்ல, நடக்கையில எல்லாத்திலையும் பரிசுத்தமா இருக்கிறோமா? நாம இன்னைக்கு சோதிச்சு பார்க்கணும் இல்லையா? உங்களில் கிரியைகளை தொடங்கினவர் எப்ப தொடங்கினாரு? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்தார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்கள் பூமி அனைத்துக்கும் சாட்சிகளா இருப்பீங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நற்கிரியை தொடங்குறார். அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வரைக்கும் அதை நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்றார். அப்போ நற்கிரியை தொடங்கினவர் அதை முடிக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணார்? அவர் வழி நடத்துவார்னு சொல்லி உங்களோட கிரியை எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல ஒப்புவிங்க. கடைசியாக சகோதரரை சந்தோஷமா இருங்க, நம்முடைய கர்த்தர் வரப்போகிறார். நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவனாகிய கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருப்பார். ஆமே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபையுள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே, இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. அப்பா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு கர்த்தாவே. அப்பா, நாங்க உண்மை உள்ளவர்களா நடந்து கொள்ளணும் கர்த்தாவே. எங்களுடைய நற்கிரியை கண்டு மனுஷன் புறஜாதியார் தேவனுடைய நம்முடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்னாடி பிரகாசிக்கும்படி கிருபை செய்தரலும் கர்த்தாவே. நற்கிரியை நீங்க தான்ப்பா எனக்கு தொடங்கி வைக்கணும் கர்த்தாவே. நீரே தான் எங்களோட இருக்கிறது. நாங்க என்ன பண்ணணும், என்ன செய்யணும்ன்றது எங்களுக்கு போதி தரலங்கப்பா. எங்கள் வழிகளை எங்களுக்கு போதி தரல. நாங்க எப்படி நடந்துக்கணும், என்ன சொல்லணும், என்ன பேசணும், எப்படி அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் சாட்சியா இருக்கணும்ன்றது எங்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய வசனத்தின்படி நடக்க எங்களை பழக்க வையும் கர்த்தாவே. அப்பா, இங்க கூடி இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பத்தையும் அவங்க பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வருகை சமீபமா இருக்கு. அதனால நாங்க யாவரோடும் சமாதானமா இருக்கணும் ஏசப்பா. யாவரோடும் சமாதானமா இருக்கணும். எந்த ஒரு வெறுப்பு, கோபம், வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் இல்லாம யாவரோடும் சமாதானமா இருக்கணும். எங்களோட காரியங்கள் எல்லாம் அன்போடு நடந்துக்கணும் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் நாங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும். எல்லாவற்றிலும் நாங்க பரிசுத்தமா இருக்கணும்ப்பா. நற்கிரிகளை காண்பிக்கிறவர்களா இருக்கணும். சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. முடிவு பரியந்த நிலைத்திருக்கணும் கர்த்தாவே. வசனத்தினால் மாத்திரம் கிடையாது, சாட்சினாலும் சொல்லி அவனை ஜெயித்தார்கள்னு சொல்லி எழுதிருப்பா. திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்க சொன்னீங்க. அதே போல உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. எங்களை பழக்க, எங்கள் பலவீனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. கர்த்தர் தாமே எங்களை வழி நடத்துப்பா. உங்களையே நம்பி இருக்கணும். அந்த கல்லனை போல எங்களை எப்படியேனும் எங்களுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வாங்கப்பா. துதியும் கனமும் மகிமையும் என்றைக்கு உமக்கே செலுத்துற ராஜா இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.